Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புஷ்பா 2 படத்துல வந்த ஒரு சிங்கிள் தான் and எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த இதை பத்தின்னு because நம்ம டான்சிங் குயினான ஆஸ்திரேலியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்கு அண்ட் அதையும் தாண்டி அவங்க அதுக்கேற்ற மாதிரி சில விஷயம் நிறைய பண்ணியும் இருக்காங்க. லைக் மரத்தப்பட்டியில தெரிஞ்சிருக்கும் எப்படி அவங்களுடைய டான்சிங் ஸ்கில்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனோடைய என்ன சொல்றது அவருடைய டான்ஸை நாங்கள் பார்க்க தானே வேணும். ஸோ ஐகான் ஸ்டார் அவருடைய ஒரு நடனத்தையும் ஃபீலோடைய ரெண்டு பேரையும் சேர்த்து நான் பார்க்க போகிறேன் அண்ட் அதையும் தாண்டி இதுக்கு மியூசிக் பண்ணிக்க நம்ம டிஎஸ்பி தான் அண்ட் இந்த பாடி இருக்கிறது சுப்லாஷினி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் கோல்டன் ஸ்பேரோ பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த சாங்கை பாடின அவங்க தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து 3-2 வருஷத்தில் பாடிருக்காங்க தமிழ் தெலுங்கு என்னத்துலையோ. பட் நாங்கள் பார்க்க போகிறது தெலுங்கு பண்ணல, தமிழ் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் தெலுங்குல என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டாக ஊவன்ட்ட வாமா தான் ஃபஸ்ட்டாக கேட்டேன். அப்போல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் அந்த பாட்டு போன ஒரு சென்சேஷனை வேறு லெவலுக்கு போயிடுச்சு. பட் இந்த ஒரு பாட்டு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்குது, எனக்கு ஒரு அளவு இருக்குது. பட் அது பூர்த்தி செய்யுமான்றது தெரியாது. ஸோ ஹோப் இந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். எஸ் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கிசிக். ஸோ புஷ்பா 2ல வந்த இந்த பாட்டு தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் எல்லா விஷயத்தையும் முன்னாடி சொல்லிட்டேன். அண்ட் வித்வுட் ஃபர்தர் டீல்ஸ் நீங்களும் வாங்கி சேர்ந்து இந்த பாட்டை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டோட விஷயங்கள் லைக் என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். సో సాంగ్ రెడీ ఇருக்கு, హియర్ వి గో. అరే అందరూ వచ్చుండరు కానీ పార్టీకి ఇప్పుడు దించరా ఫోటో కిసిక్ అనే కిస్ 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 కిసిక్ కిస్సా కిస్సా కిస్ కిసిక్ కిస్ 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 కిసిక్ కిస్సా కిస్సా కిస్ కిసిక్ Queen really Rockstar DSP Sukumar film expressions బావయ్యో చాడు దించు చిచ్చావ చాడు దించు మచ్చావ చాడు దించు పిలిసినోడు చాడు దించు పిలవనోడు చాడు దించు మావోడు చాడు మీ ఓడు చాడు మనవోడు చాడు దించు ఇళ్ళతో ఫోటో ఆల్బమ్ లో అంటించు మరి నాతో దిగిన బొమ్మని బాబు లాకర్ లో దాచుంచు ఈ కిసుక్కులు బయటికి వచ్చాయో దెబ్బలు పడతాయి రాజా దెబ్బలు పడతాయి రో దెబ్బ దెబ్బ దెబ్బలు పడతాయి రో దెబ్బలు పడతాయి రాజా దెబ్బలు పడతాయి రో దెబ్బ దెబ్బ దెబ్బలు పడతాయి రో பட் எனக்கு அந்த சொல்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இவ்வளோ தூரம் கேட்குற வரைக்கும் ஓகே தான். పక్కన నిలబడి ఫోటో తీసుకో భుజాలు గాని రాసుకుంటే దెబ్బలు పడతాయిరో దెబ్బలు పడతాయిరో సర్లే భుజం పైన చెయ్యేసి తీసుకో చేతులు తిన్నక ఉండకపోతే దెబ్బలు పడతాయిరో நல்ல ரியாக்ஷன்ஸ் இல்ல பாக்கும் நல்லா இருக்கு. పర్లేదు రంగుల ఫోటో పర్లేదు గ్రూప్ ఫోటో తీసుకుందాం తప్పేమీ లేదు కానీ పబ్లిక్ లో నా ఫోటో పెట్టి పచ్చి పచ్చి కమెంట్స్ చేశారో దెబ్బలు పడతాయి రాజా దెబ్బలు పడతాయి రో దెబ్బ దెబ్బ దెబ్బలు పడతాయి రో இந்த ஒரு போர்ஷன் நல்லா இருக்கு. దెబ్బలు పడతాయి రాజా దెబ్బలు పడతాయి రో దెబ్బ దెబ్బ దెబ్బలు పడతాయి రో நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த அந்த ஒரு பாயிண்ட்டு ரைட் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே லிரிக்ஸாகவே இருந்துச்சா, எங்களோட டான்ஸ் போர்ஷனை காமினேன்னு பார்த்துட்டு ఏ పోజైనా ఫోటో తీసుకో ఎక్స్పోజింగ్ లా ఉన్నదంటే దెబ్బలు పడతాయిరో దెబ్బలు పడతాయిరో యాంగిల్ ఏదైనా ఫోటో తీసుకో బ్యాడ్ యాంగిల్ లో చూసావంటే దెబ్బలు పడతాయిరో దెబ్బలు పడతాయిరో తీసిన ఫోటో దాసుకో తీరుబడిగా చూసుకో కళ్ళకు పండగ చేసుకో కాదనేది లేదు కానీ కేసులు కేసులు మార్పింగ్ చేసి పిచ్చి పిచ్చి వేషాలేసారో దెబ్బలు పడతాయి రాజా దెబ్బలు పడతాయి రో దెబ్బ దెబ్బ దెబ్బలు పడతాయి రో
டான்ஸ் வேர்ல இருக்கு அந்த sick and credits to T-Series Telugu பாட்டை பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு எங்கே அதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல பிகாஸ் எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான். பட் அந்த எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அண்ட் ஓவரால் பாட்டோடைய வைப் நான் இருக்குங்க. மேபி இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கூட இருக்கலாம். பிகாஸ் இப்போ அந்த பாட்டை நான் கேட்டுட்டு இருக்கோம். கேட்ட உடனே நான் அந்த பாட்டு நல்லா இருக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு சில பாடல்கள் தான் அப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டாக AR ரஹ்மான் சார் வந்துருச்சுல காதலிக்க நேரம் பாடம், அந்த மாதிரி கேட்டோன்னே ஒரு இது இருக்கும். பட் இந்த பாட்டை எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது என்ன சொல்ற சொல்றியா வாமாமா அந்த ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு டலி பண்ணுமா தான் கண்டிப்பாக இல்லை. பட் சமந்தா ஒரு லெவல், ஸ்ரீலீலா இன்னொரு லெவல். பிகாஸ் அந்த ஒரு கேமியோ வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ. அவங்க வந்து அதை நடிச்சு லைக் அந்த ஒரு பாட்டுக்காக அவங்க பண்ண ரோல் வந்து ரொம்ப சென்சேஷனாக மாறிச்சு. ரொம்ப ஹைலைட்டடாகவும் இருந்துச்சு. ரொம்ப அந்த பார்க்கக்கூடிய என்ன சொல்கிறது ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. சமந்தாவா இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களான்ற மாதிரி. அண்ட் அவங்களோட கம்பேக்குன்னு சொல்லலாம். பட் இதில் ஸ்ரீலீலா வந்து டான்ஸிங் கோயின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவனோட டான்ஸ் எப்படின்றதும் தெரியும். மரத்த வெட்டியில் பார்த்துருப்பீங்க. வெறித்தரமாக ஆடுவாங்க. அந்த ஒரு டான்ஸ்க்காக தான் எல்லாரும் எதிர்பார்த்து பார்ப்போம். பட் அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அந்த அல்லு அர்ஜுனும் ஸ்ரீலீலா வந்து அந்த அந்த இதில் காட்டிட்டாங்களே லிரிக்கல் வீடியோஸ், அந்த ஒரு போர்ஷன் பார்க்க நல்லா இருந்துச்சு. டிஎஸ்பி மியூசிக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்த்தேன். பிகாஸ் எவ்வளோ கங்கோவில் எவ்வளோவே பரவாயில்ல போல இருக்கு எனக்கு இது கேட்கும்போது. மேபி பார்க்கலாம். இந்த பாட்டு போக போக இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே மேபி வாய்ப்பு இருக்குது. இப்போ வேணால் அப்படி இருக்கலாம். பட் ஸ்டில் சார்ட் ஆஃப் 50-50 ரேஞ்ச் தான் சொல்லணும் இந்த பாட்டுக்கு. நானும் கொஞ்சம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அது எப்படி இருக்கும். பிகாஸ் ஸ்ரீலீலா ஆடுறாங்களே, அல்லு அர்ஜுன் ஒரு பக்கம் ஆடுவார், டிஎஸ்பி மியூசிக்கும் இருக்குமே, நல்ல வைப் பீட் எல்லாம் அப்படியே கலந்த ஒரு கலவையாக வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் சார்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் ஓகே கேட்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அதான் அந்த பீட் கொஞ்சம் உண்மைக்கு சொல்ல போனால் டிஎஸ்பியோட ஒரு பீட் இருக்கும். அந்த பீட் வந்து சார்ட் ஆஃப் அது வந்து அது கேட்கும்போது நல்லாயிருக்கும். அந்த ஒரு குத்து வைப் ஒன்று இருக்கும். பட் இதில் அது ஓரளவு இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். மற்றபடி இதில் ரொம்ப சொல்லிக்கிறது தான் ஹைலைட்டபிளி ஸ்ரீலீலாவுடைய டான்ஸ் அண்ட் அல்லு அர்ஜுன் தான். பட் இதில் வந்து சின்ன ஒரு போர்ஷன் தான் காட்டிட்டாங்க. மேபி சர்ப்ரைசிங்காக தியேட்டரில் போய் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கோ தெரியாது. அண்ட் அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ணிட்டா நமக்கு வந்து லிரிக்கல் வீடியோவில் அப்போ தியேட்டரில் பார்க்க ஒன்றுமே இருக்காதுல்ல. பார்க்கலாம். தியேட்டர் இருக்கிற ரெஸ்பான்ஸில் தான் என் ஒரு ரிவ்யூ சரியாக தப்பா இல்லைன்னா நான் யோசிச்சு வச்சுருக்க சரியான்றது இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் இந்த ஒரு பாட்டு மேக்ஸிமம் நான் சொன்ன விதத்தில் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இந்த லூப் மாடல் மாறலாம். ஏன்னா சொல்கிறேன் அன்ட்ட வாமாமா சாரி ஃபஸ்ட் நான் தெலுங்குல அதையும் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் தமிழ் அண்ட்ரியா பாடிருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு தெலுங்குல பாடும்போது அந்த சிங்கரோட பேரை மாட்டேன், இந்து சம்திங் அவன் பேர் ஏதோ அவங்க பாடியிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த வாய்ஸ். இப்போ சுப்லாஷினி கூட இந்த கோல்டன் ஸ்பேரோவில் பாடியிருந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு இல்லை. இது ஒரு நம்மளை அப்படியே திருப்ப வைக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இதில் இந்த பாட்டில் எல்லாமே. பட் அந்த ஒரு பாட்டு லவ் ட்ராக், இது வந்து ஒரு ஐட்டம் சாங். ஸோ எப்படி இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரேஞ்சும் நல்லா இருந்துச்சு பாடும்போது. ஸோ அவங்கள பற்றியெல்லாம் எந்த இல்லை. சுப்லாஷினி அவங்க போர்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி தான் கொஞ்சம் அங்கிட்ட இது பண்ணிட்டாரு. தமிழில் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏதாச்சும் எடுத்து வச்சிருப்பாங்களோ தெரியாது தமிழில் லிரிக்ஸ். மரத்தை வெட்டியே அப்படியாச்சு இதுக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். அது நான் ரியாக்ட் நான் பண்ணி போன மாட்டேன் எப்படியுமே. அதான் நான் தெலுங்குக்கே டிரெக்டாக பண்ணிட்டேன். ஒரு விஷயம் புரியும் இல்லை பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான். தட்ஸ் இட். என்னோட கருத்துக்களை சொல்லிட்டேன். இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டோட வைப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்துச்சி இல்லை இன்னும் இருந்திருக்கலாமேன்றதை கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டேன். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எனிவேஸ் இந்த படத்துக்கான விஷயத்தை நான் தெரிவிச்சிடலாம். எனிவேஸ் இந்த படம் வெற்றி பெறும் தான். ஸோ December 5th இந்த படத்தை பார்த்து வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பாட்டு தியேட்டரில் எப்படி இருக்க போகுது, இறங்கி டான்ஸ் ஆடலாமா இல்லை உட்காந்த இடத்துல பார்த்து என்னடான்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாமான்றதில் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. பிகாஸ் நான் இந்த படத்தை பார்க்க போகிறது அன்றைக்கி நான் இல்லை. அதனால தான் ஸோ அந்த வீடியோ பண்ண முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் எது பேசணுமா இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். என்னோட புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாய். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.